22/7/2024. கன்னியாகுமரியில் வீட்டின் மொட்டை மாடியில் இளைஞர் கழுத்தறுத்து கொலை. மதுரை திருப்பரங்குன்றத்தில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் கொலை. 25/7/2024. கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட் அருகே கூலித் தொழிலாளியை சுற்றி வளைத்து அரிவாளால் வெட்டிய கும்பல். 26/7/2024. சிவகங்கை நகரில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் சரக்கு வாகன உரிமையாளர் ராஜபாண்டி என்பவர் ஓட விரட்டிக் கொலை. அரக்கோணம் வடமாம்பாக்கம் பகுதியில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 8 வீடுகளில் பூட்டை உடைத்து மொத்தம் 15 சவரன் நகை, 1 லட்சம் ரூபாய் பணம், 1 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை. 27/7/2024. தர்மபுரியில் புதிதாக திறக்கப்பட்ட உணவகத்தில் உணவருந்துவது போல் வந்து ஊழியர் ஆசிக் என்பவரை கத்தியால் குத்தி கொலை செய்த கும்பல். சென்னை மெட்ரோ ரயிலில் கஞ்சா பயன்படுத்தியதாக உணவு டெலிவரி ஊழியர் புவனேஷ் என்பவன் கைது. 28/7/2024. கடலூர் நவநீதம் நகர் பகுதியை சேர்ந்த அதிமுக வார்டு செயலாளர் பத்மநாதன் என்பவர் வெட்டி கொலை. சிவகங்கை மாவட்ட பாஜக நிர்வாகி செல்வக்குமாரை சுற்றி வளைத்து வெட்டி கொலை செய்த கும்பலை கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே காங்கிரஸ் கவுன்சிலரின் கணவர் ஜாக்சன் என்பவர் முன்விரோதம் காரணமாக வெட்டி கொலை. சென்னை காசிமேட்டில் 17 வயது சிறுவன் கஞ்சா போதையில் கையில் கத்தியுடன் மற்றொரு சிறுவனை தாக்கும் அதிர்ச்சி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 29/7/2024. திருச்செங்கோட்டை அடுத்த சத்தியநாயக்கன் பாளையத்தில் 10 வயது சிறுமி உட்பட 3 வெட்டிய நபரை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என போலீசார் தப்பிக்க வைக்க பார்ப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இப்படி தமிழகத்தில் தினம் ஒரு கொலை நடந்து வரும் நிலையில் நேற்று மட்டும் ஒரே நாளில் 3 அரசியல் கொலைகள் நடந்திருப்பதுதான் பேரதிர்ச்சி. இது பற்றி சபாநாயகரிடமும் சட்டத்துறை அமைச்சரிடமும் கேள்வி எழுப்பிய போது, கொலை குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும், அந்த குற்றத்துக்கு நடவடிக்கை எடுக்காங்கிறதா. இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைகின்ற அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது. என ஒருத்தருக்கு முன்விரோதம் காரணமாகத்தான். தமிழக மக்களின் பாதுகாப்பு என்பது திராவிட மாடல் அரசிற்கு ஒரு பொருட்டே இல்லை என்பது இதிலிருந்து தெளிவாகிறது.